திண்டுக்கல் மாவட்டம் சுக்காம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம், ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அகரம் அருகே உள்ள சுக்காம்பட்டியில் வாசீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கு அர்த்தநாரீஸ்வரருக்கு என்று தனி கோவில் புதிதாக கட்டப்பட்டது. கோவில் திருப்பணிகள் முழுமையாக பூர்த்தி அடைந்ததை அடுத்து இன்று 22/2/2026 வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பழமையான கோவிலில் உள்ளது போல் கோபுர வடிவில் அர்த்தநாரீஸ்வரருக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் ஆரம்பமானது. புனித நதிகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டு இருந்த புனித நீர் கலசங்கள், சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத, மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுக்காம்பட்டி சித்தர் ஸ்ரீ துரை ஆதித்தன் சுவாமிகள் தலைமையில் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தினர் செய்திருந்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। திண்டுக்கல் மாவட்டம் அகரங்கிராமம் சுக்காம்பட்டின்ற இந்த ஊரில் இன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கும்பாபிஷேகம் நடைபெற்றதுனால எல்லா மக்களுக்கும் என்ன நன்மை உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் ஒரு பகுதியாகவும் அம்மன் ஒரு பகுதியாகவும் இப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அம்பாளுடைய திருமேனியில வயிற்று பகுதியில் லிங்கம் இருந்து கீழே அம்மா பத்மாசனம் போட்டது மாதிரி இருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்கிற போது ஆணுக்கு ஒரு ஜீவன் பெண்ணுக்கு ஒரு ஜீவனாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சிவனுக்கும் சக்திக்கும் ஒரே ஜீவனா இருக்குது. ஆகையினால இந்த கணவன் மனைவிகள் சந்தோஷமா இருக்கணும்னா நிச்சயம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணுனா அது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்க மனமாறி மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பும் அமையும்.
தன்னுடைய உடல்ல ஏதேனும் நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் எல்லாம் சரியாகி வளமோடு வாழ்வதற்கான வழியும் இங்கே கிடைக்கும். இது போக எல்லா வளங்களும் கொடுப்பதற்கு இறைவனும் இறைவியும் தயாரா இருக்காங்க. எல்லாரும் வந்து இதை வழிபாடு செய்து வாழ்க்கையில வளமா இருக்கணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டு அருளோடு வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம் போற்றி.